யுத்தத்தை காமிச்சா நடுவில் ஒருத்தரை தேடுவார் கர்த்தர். பிரைஸ் காட். நடுவில் ஆண்டவர் ஒருத்தரை தேடுவா. ஹல்லேலூயா. இந்த இரவும் கர்த்தர் சிலரை தேடுறா, சிலரை தேடுறா, சிலரை தேடுறா. எழுந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு சிலரை தேடுறா, சிலர் உத்தரவாதம் எடுக்கிற சிலரை தேடுறா. பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே நிற்கிற ஒரு ஆசாரியனை கர்த்தர் தேடுறா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், பாவத்தில் வஸ்திரத்தை எல்லாம் உங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னபோது யோவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறது, பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே ஆசாரியர்கள் புலம்பி அழுங்கள், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதோ பின்மாரியும் முன்மாரியும் நான் உனக்கு ஊற்றுவேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவின் பலனை திரும்ப தருவேன். இதோ மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை. ஆவி வரணும்னா நடுவுல நிக்கிற ஒரு ஆள் வேணும். ஆயிக்கும் பெத்தேலுக்கு நடுவே, பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே, போசேசுக்கும் சேனைக்கும் நடுவே. ஹல்லேலூயா. ஆமென். நடுவே நிற்கிற ஒரு ஆள் தேவை, ஒரு ஆள் தேவை. மோசே எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து ஆண்டவர் குரோதமாக துரோகம் பண்ணி பேசும்போதெல்லாம் நடுவில் நின்று கையை உயர்த்தி திறப்பில் நின்னதுனால தானே கர்த்தர் எவ்வளோ கிருபை செஞ்சார்ல. நடுவே நிற்கிற ஆள். மத்தேயு 24ஆம் அதிகாரம், இயேசு இந்த கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற எல்லா அடையாளங்களும் சொல்கிறார். அதில் எல்லாம் பஞ்சம் இருக்குது, பட்டயம் இருக்குது, கொள்ளை நோய் இருக்குது, மிருகம் இருக்குது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் சொல்கிறார். ஆனால் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5ஆம் வசனம், உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். 1:8, பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்த எருசலேமில் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 2:17, இதோ மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவே ஊற்றுவே ஊற்றுவே. யோசேப்பு நாட்களில் ஒரு பஞ்சம், யாக்கோபின் நாட்களில் ஒரு பஞ்சம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் ஆவி தாள பாதாளத்துக்கு இறங்கியிருந்தது. ஜெபிக்கிற ஒரு மனிதன், தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்ட ஒரு மனிதன். ஆனால் அவன் ஆவி தாள பாதாளத்துக்கு இறங்கியது. ஆனால் யோசேப்பு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே, யோசேப்பின் வண்டியை கண்ட உடனே, யோசேப்பின் வார்த்தையை கேட்ட உடனே யாக்கோபின் ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ரிவைவ், உயிர் மீட்சி, எழுப்புதல் அடைந்தது. யார் தேவை தெரியுமா? இந்த கடைசி காலத்தில் நடுவே நிற்கிற ஒரு ஆள் தேவை. யார் வேணும்? பஞ்சம் வரும், பட்டயம் வரும், இன்னும் வரும், இன்னும் உபத்திரவ இதெல்லாம் இல்லை, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்க்குறதெல்லாம் பார்க்குறத விட இன்னும் அதிகமாகும். மணிப்பூரில், பீகாரில், இன்னும் பல மாநிலங்களில் நடக்கிற, யூபியில் நடக்கிற, அஸ்ஸாமில், யூபியில், இந்த இந்தியாவிலே மொத்தம் 39 லட்சத்தி சம்திங் துப்பாக்கி சுடுகிறதற்கு லைசன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் அதிகமாக 12 லட்சம் யார்கிட்ட இருக்குது தெரியுமா? யூபியில் தான் இருக்குது. இப்போ புதுசாக 4 லட்சம் லைசன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க யூபியில். எதுக்கு கொடுத்துருக்காங்க? அஸ்ஸாமில் துப்பாக்கி சுடுதல் நடக்கிறது. எதுக்கு நடக்குது தெரியலையே. இன்னும் வேதனை அதிகமாக தான் ஆகும். ஆனால் எவ்வளவு வேதனை அதிகமானாலும் நடுவே நிற்கிற ஒரு ஆள் சரியாக நின்றுட்டா, அந்த ஆள் நின்றுட்டா, கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பிடுவா. கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்பற்றும். யுத்தம் நிற்கும், வாதை நிற்கும், பஞ்சம் நிற்கும், பட்டயத்தை கர்த்தர் நிறுத்த பண்ணுவா. Are you ready to pray? ஜெபிக்கலாமா? எழுமுங்க பார்க்கலாமே. நல்லா கொஞ்ச நேரம் போராடி ஜெபிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தை நான் பேச போகிறேன். ஆவியானவர் நம்மளை எரிய பண்ணுவாராக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தீவிரமாக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜெபிக்கும் போது 3 காரியம் சொல்லுங்க. 3 காரியம்.
சத்தமாக சொல்லுங்க. 3 காரியம். கை கட்டக்கூடாது, சொல்லுங்க. 2வது வாயை கட்டக்கூடாது. 3வது கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கக்கூடாது. அரை கண்ணு, 1.5 கண்ணு, 3/4 கண்ணு, நொல்ல கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு. நம்ம ஜபமே இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பெந்தகோஸ்தே ஜபம். ஹல்லேலூயா ரபலவ சந்தரவரிவா கபரலவா ஹல்லேலூயா ரிபலவரவலவ கபரலவா. அதுவும் செல்ஃபோன் பக்கத்தில் இருந்துச்சு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா ரிபலவ கபரலவா ரிமா கந்தரலவரிவலவா. ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணுறதான் உலகத்துக்கே தெரியுது. நீ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் புகுந்து அந்த ரங்கத்தில் பார்த்தா வெளியரங்கமாக பதில் தருவார். இதில் ஜெபம் பண்ணுறேன் நான், விளம்பரம். தோத்திரம். சொல்லுங்க. கை கட்டக்கூடாது, வாய் கட்டக்கூடாது. எதுக்கு கை கட்டக்கூடாது? எதுக்கு கையை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது? பாருங்க, இவருங்க. நான் இப்படி 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 நம்ம தம்பிமார்கள்ட்ட இப்படி இப்படி கையை எடுத்து இப்படி காமிச்சோன்னு என்ன சொல்லுவாங்க? தண்ணி. ஒரு சின்ன ஆக்ஷனை கூட அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஆக்ஷன் கூட பரலோகத்துக்கு ஆமென் சொல்லுங்கள். உங்கள் விரல்களையும் உங்கள் கைகளையும் போருக்கும் யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். ஆமென். ஆமாம். ஏன் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக ஜெபிக்கக்கூடாது? மனசுக்குள்ளே ஜெபிக்கிறேன் பிரதர். நீங்கள் மனசுக்குள்ளே வீட்டில் போய் ஜெபம் சேர்ந்து ஜெபிக்கும்போது நல்ல வாயை திறக்கணும். நீங்கள் வாயை திறக்க திறக்க தேவனை மகிமைப்படுத்துறீங்க. ஆகானே, நீ தேவனை மகிமைப்படுத்தும்படி என்னென்ன பிரகாரம் செய்தா என்பதை நீ அறிக்கை பண்ணு. வாயை திறக்க திறக்க தான் தேவனை மகிமைப்படும். அல்லேலூயா. கண்ணை மூடினா தான் ஒரு ஒருமனம் வரும். யாரையும் பார்க்கக்கூடாது. குளிருதா உங்களுக்கு? அதனால இல்லைப்பா எனக்கு புழுங்குது, ஃபயராக இருக்கும், நாங்கள் புழுங்குது. ஆமாம், நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் உங்களோட சேர்ந்து நாங்களும் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபம் பண்ணுவீங்க? பாஸ்டர் நான் கிளம்புறேன். தோத்திரம். இவ்வளோ நேரம் பேசி என்ன தம்பி, என்ன ஜெபம் பண்ண போறீங்க? நான் நடுவே நிற்பேன். நான் தேசத்துக்காக நடுவில் நிற்பேன். நான் தேசத்துக்காக தரப்பில் நிற்பேன். நான் தேசத்துக்காக பெருமூச்சு விடுவேன். நான் தேசத்துக்காக கர்ப்ப வேதனைப்படுவேன். நான் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நிற்பேன். போசேசுக்கும் சேனைக்கும் நடுவே நிற்பேன். ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவே நிற்பேன். வானத்துக்கும் பூமிக்கும் இயேசு நின்றது போல நான் நிற்பேன். நிற்கிற ஆள் தான் தேவை. பிரமாணத்தை வாங்கினவன் மோசையா இருக்கலாம், பிரமாணத்தை பேசுறது ஆரோனா இருக்கலாம். வாங்கிறது மேட்டர் இல்லை, பேசுறது மேட்டர் இல்லை. கையில் எடுத்து ஈட்டியை ஊட்டி கூத்தி போட்டு நிறுத்துற ஆள் தான் தேவை. சபை நடுவில் இருந்து எழும்பி போகிற ஒரு பெனகாஸ் தேவை. நடு சபையிலிருந்து எழும்பி பேசுகிற ஒரு யாகேசியல் தேவை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Are you ready to pray? ஆமாம், நீங்கள் தான் போராடணும். நான் நிற்பேன் ஆண்டவரே, நான் வருவேன் ஆண்டவரே. நீங்கள் சொல்லி சொல்லி இல்லைப்பா, நானே வந்து ஜெபிப்பேன், நானே வந்து போராடுவேன், நானே தேசத்துக்காக நின்று செயல்படுவேன். பேசிக்கிட்டே இருந்த காலம் முடியட்டும். இனி ஜெபித்து இனி கிரியை செய்கிற காலம் நடப்பதாக. கமான் கமான், ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. வாயை திறங்க, கையை தட்டுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. திறந்து திறந்து கண்ணை திறந்து பார்க்காதீங்க. நீங்க போராடுங்க, நீங்கள் ஆண்டவரும். என்ன நம்புங்க, நான் நிற்பேன். உடா கந்தரலகதனா மம கந்தரேகதனா உடகந்தரகடதனா ரிபலா சந்துனாகடதனா ரிகதியந்தரடதரலபா ஏ ரிகந்தரே மகதன கடதியா கரலபா. இன்றைக்கு சென்னைக்கு நான் உத்தரவாதி, என் தெருவுக்கு நான் உத்தரவாதி, என் குடும்பத்துக்கு நான் உத்தரவாதி. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா இருக்கணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், நான் தோட்டத்துக்கு நான் காவலாளியா இருக்கணும்.
ஏசாயா 62:8 பட்டணத்துக்கு நான் காவலாளியா இருக்கணும். மத்தேயு 5:23, நீதிமொழிகள் 5:23, என் இருதயத்தை நான் தான் காக்கிறவனா நடுவே நிக்கணும். பிரே 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 பிரே. நிப்பேன். யார் அமைதியா இருக்க கூடாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். ஆனா நான்களோ இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் தேவனை போராடணும். ஆவியில போராடணும். தேவ மகிமை ஒரு நடுவே நிற்கிற அபிஷேகம், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருகிற அபிஷேகம், சபை நடுவில் ஈட்டியை பிடிக்கிற அபிஷேகம், மேல 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 மேல. Take it. இனி கிரியை செய்கிற காலம். பேசுனது முடிகிறது. இனி பேசுறது முடிகிறது. கிரியை. இனி பேசுறது மாத்திரம் அல்ல, ஜெபித்து புறப்படுவே. விடாதீங்க. ஊழியக்காரங்க இருந்தா விடாதீங்க. போராடிருங்க. உங்க சபையில் அந்த ஆவி விளட்டும். என் சபை நடுவில் சிலரை எழுப்போம். இல்ல இது இல்ல. இன்னும் கேளுங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க. Come on. My God. சில உங்களுக்குள்ள சில வல்லமை வெடிக்கிறது. டைனமிக் மாதிரி. இனி அடைக்க கூடாத காலம். வெடிக்கட்டும். ஊற்றுக்கண் பிளக்கட்டும். எந்த மனுஷனும் உங்களை அடக்கி வைக்கிற காலம் அல்ல. இது தேவ ஆவியானவருடைய காலம். விடாதீங்க. ஹல்லேலூயா. ஏதாவது செஞ்சிருங்கப்பா. நான் வரேன், நான் நிக்கிறேன். யாரோ சொல்லி அல்ல, இனி நானே வருவேன். யாரோ உந்தி தள்ளி அல்ல, இனி நானே. ஹல்லேலூயா. Yes. நான் நிப்பேண்டவரே, என்னதான் நீங்க தேடுறீங்க? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. Praise God. Praise God. Praise God. Glory. ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் என்கிட்ட கவனிங்க. ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், யாவியில் ஏவப்படுறேன் சொல்கிறேன். மதுரையில் ஒரு ஜெப முகாம் நடந்தது. மதுரையில் ஒரு ஜெப முகாம். அந்த ஜெப முகாமில் திரளான பேர் ஒரு ஸ்கூலில் ஜெப முகாம் நடத்தினார்கள். திரளான பேர் வந்து தங்கி அந்த ஜெப முகாமில் பங்கு பெற்றார்கள். ஒரு ஸ்கூலில் வைத்து நடந்தது. ஆண்களுக்கு ஒரு பக்கம், பெண்களுக்கு ஒரு பக்கம், ஊழியர்களுக்கு ஒரு பக்கம், அதை கமிட்டி அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க ஒரு பக்கம் தங்கியிருந்தார்கள். இரவு தான் ஆகாரம். எல்லாம் ஜெபம் காலையில் இருந்து ஜெபம். தேசத்துக்காக அழுது புலம்பி உருண்டு பிறண்டார்கள். நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு அவங்கவுங்க ரூம் போகிறாங்க. ஆண்கள் பக்கம், பெண்கள் பக்கம், ஊழியர்கள் அவங்க பக்கம். அந்த வெரண்டாவில் மாத்திரம்தான் நைட்லாம் எரிஞ்சது. நடுவில் கிரவுண்டு. ஒரே ஒரு வாலிப சகோதரன் காலையிலிருந்து கேட்ட ஜெப குறிப்பு நெகேமியாவை போல் அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவனை தூங்க விடலை, சாப்பிட பிடிக்கலை, அழுதுகிட்டே இருக்கிறார். கிரவுண்டில் சுற்றி அழுகிறார், சுற்றி அழுகிறார். இவ்வளோ பெரிய தேசம், இவ்வளோ ஜெப குறிப்பு, இவ்வளோ நடக்கு, என்ன ஆண்டவரே எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு அழுகிறார். எல்லாம் படுத்து நிசப்தம். இரவு 1 மணிக்கு மேலே அழுதுகிட்டே இருக்கார். தூக்கம் வரல, பசிக்கலை. அந்த நேரம் திடீர்னு யாரோ ஒருவர் ஆண்கள் பக்கம் ஒவ்வொரு அறையவா திறந்து பார்க்குறத தூரத்துலேருந்து பார்த்தார். யார் இந்த இரவு போய் ஒவ்வொரு கதவையாக திறந்து பார்க்குறார்? தூரத்துலேருந்து பார்த்துட்டு முழங்கல்லே நின்று பார்க்குறார். ஆண்கள் அறையை விட்டுட்டு நேரம் ஊழியக்காரங்க அறைக்கு ஓடுறார். இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவங்க அறைக்கு நேரம் ஓடுறார். ஏன் இந்த இரவு ஏன் இப்படி ஓடி யார் கதவை திறக்கிறா பார்க்குறா? அதுவரை அமைதியாக இருந்த இந்த வாலிப சகோதரர் பெண்கள் பக்கம் போய் கதவை திறந்த உடனே கோபம் வந்துருச்சு. என்னடா பெண்கள் இங்கே எட்டி பார்க்குற யாருன்னு சொல்லிட்டு வேகமாக கிரவுண்டில் இருந்து எழும்பி ஓடி அடி பார்த்துட்டே ஓடுறார். வெண்ணங்கி தரித்தவராய் இயேசு ஒவ்வொரு அறையா தேடி போனார். அப்படியே நின்றுட்டார் இந்த வாலிப சகோதரன். முழங்காலில் போட்டு கையை வைத்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டார், நீ என்னத்தை ஆண்டவரை தேடுறீங்க? நீங்கள் என்னத்தைப்பா தேடுறீங்க? நீங்கள் என்னத்தை தேடுறீங்க? உடனே ஆண்டவருக்கு சொன்னாராம், எல்லாரும் ஜெபிக்க வந்தாங்க, தேசத்துக்காக அழதான் வந்தாங்க. யாராவது இந்த நைட்டு என் கூட 1 மணி நேரம் ஜெபிக்க இருப்பாங்களான்னு நானும் பார்க்குறேன். ஊழியர் பக்கமும் ஆள் இல்லை, சுவாசி பக்கமும் ஜெபிக்க வந்தவங்க பக்கமும் ஆள் இல்லை, இந்த மீட்டிங்கை நடத்துகிற ஆட்கள் பக்கம் ஆள் இல்லை, பெண்கள் பக்கம் ஆள் இல்லை. நானும் ஒருத்தங்களையா தேடி போகிறேன், யாருமே இல்லை. உடனே அந்த வாலிப சகோதரர் அந்த கிரவுண்ட்லேயே முழங்கால் போட்டு கை வைத்து, நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன், உங்க கூட நான் சேர்ந்து ஜெபிப்பேன், என்ன நம்புங்க. இந்த இரவு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் இருக்கேன் ஆண்டவரே, நான் இருக்கேன் ஆண்டவரே, என்ன நம்புங்க, நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியர்கள் உங்களை ஏமாத்திட்டாங்களா? இவ்வளவு வருஷம் பல ஊழியர்களை நம்பி நீங்க ஏமாந்துட்டீங்களா?
மீட்டிங் நடத்துறவங்களை நம்பி ஏமாந்துட்டீங்களா? ஜெபிக்க வந்தவங்களை நம்பி ஏமாந்துட்டீங்களா? நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். நான் ஜெபிப்பேன், இனி அவரோடு இணைந்து நான் போராடுவேன். இந்த இரவு எத்தனை பேர் அப்படி உண்டு? இந்த இரவு எத்தனை பேர் அப்படி உண்டு? இந்த இரவு எத்தனை பேர் உண்டு? நான் அவரை ஏமாத்த மாட்டேன், அவரோடு இணைந்து நிற்பேன். சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறதற்கே 1 மணி நேரம் ஜெபம். நான் என் தேசத்துக்காக எவ்வளவு ஜெபிக்கணும், என் ஜனத்துக்காக எவ்வளவு நடுவே நிக்கணும், எவ்வளவு போராடணும். யார் 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 நிற்பா? இந்த முழுரவு ஜெப ஐக்கியத்தோட நாங்க இணைந்து நிற்போம். இந்த மிஷன் மூவ்மெண்டோட நாங்க இணைந்து நிற்போம். இந்த பட்டணத்துக்கு நான் உத்தரவாதி, நான் என் கிராமத்துக்கு உத்தரவாதி, என் தெருவுக்கு நான் உத்தரவாதி. அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஸ்பெசிபிக்கா நான் சொல்லி அல்ல, ஆண்டவர் என்ன ஏவுறான்னு சொன்னா உங்க கைகளை உயர்த்துங்க. அவங்க மாத்திரம், அவங்க மாத்திரம், அவங்க மாத்திரம், அவங்க மாத்திரம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொன்னது புரிஞ்சுதா? 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 ஏமாத்த மாட்டாண்டவரே. ஒரு காலத்துல மீட்டிங் நடத்தினா ஓடி ஓடி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு காலத்துல கூப்பிட்டா வயிற்றுல பிள்ளைய கூட வச்சுட்டு ஓடி ஓடி முன்னாடி வந்து என் பிள்ளையும் நான் தாரேன், என்னையும் தாரேன்னு சொன்ன காலம் போய் எனக்கு என்ன கிடைக்கும், என் பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்ன்ற காலத்துக்கு பிசாசு கொண்டு வந்துட்டாரு. எப்பா நாங்க இப்படி சுயநலமான கிறிஸ்தவராலே வாரிட்டோமே, செல்ஃபிஷாவே ஜெபிக்கிறோமே. நான் இனி அப்படி இருக்க மாட்டேன். என்ன கூப்பிடுறாரோ கூப்பிடலையோ, நான் என் ஊழியத்துக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கு, ஜெபத்துக்கு, இந்த முழுகிற ஜெபத்துக்கு இனி நான் தீவிரமா செயல்படுவேன். இனி இந்த பட்டணத்துக்கு தீவிரமா செயல்படுவேன். அவங்க மாத்திரம் வேகமா இருந்தா என்ன ஆவியானவர் ஏவுறா முன்னாடி ஓடி வந்தா உங்களுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்க போகிறோம். அந்த இரவு நான் என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்ன முழு நேரமா கூப்பிட்டா ஓடுவேன், கூப்பிடாட்டாலும் ஆண்டவருக்காக ஓடுவேன். ஆவியானவர் என்ன ஏவுறா. அப்படி உள்ளவங்க மாத்திரம் தான் வேகமா வரணும். 1 மணி நேரம் அவரோடு போராடுவேன், அவரோடு போராடுவேன். ஆண்கள் ஒரு பக்கமா நில்லுங்க, பெண்கள் ஒரு பக்கமா நில்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். விளங்குதா உங்களுக்கு? நான் சொன்னது புரிஞ்சா மட்டும் முன்னாடி வாங்க. Before I tell you what the word of God, before I preach the word of God, God எப்பா ஏதோ செய்ய போறீங்க. இந்த இரவு நடப்பதாக, இந்த இரவு நடப்பதாக, இந்த இரவு நடப்பதாக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. மற்றவங்க ஜெபிங்க. இனி நான் அவரை ஏமாற்ற மாட்டேன். இனி நான் அவருக்காக ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. ஆமென். நாங்க உங்களை ஃபாலோ பண்ணுவோம், உங்களோட நாங்க தொடர்பு கொள்ளுவோம், உங்களோட நாங்க பேச போறோம். இனி உங்களை பிரித்தெடுக்க போகிறோம், உங்களை கர்த்தர் தொட போகிற காலம். இனி உங்களை தேசத்தின் நடுவில் இருந்து, சபை நடுவில் இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஊழியர்கள் வாங்க, இங்க இருக்கிற ஊழியர்கள் தொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். சிலரை கர்த்தர் தொட போகிறா. கம் 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 கம். ஊழிய வாங்க, மாப்பிள வாங்க. லேடிஸ் லேடிஸ் ஊழியக்காரங்க இருந்தா வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இந்த பக்கம் இருந்து வாங்க. ஆமென். லேடிஸ் பக்கம் வாங்க, பெண்கள் பக்கம், ஆண்கள் பக்கம். ஆவியானவர் தம்முடைய ஆவியை நான் பிரசங்கம் பண்ண முடியலையே. ஆவியானவர் something will happen. துடா கந்த ரகதனா மம கந்தரலபா. சிலர் மீது தடம் பதிக்க விரும்புகிறா, சிலரை கர்த்தர் தடம் பதிக்க விரும்புகிறா. விடாதீங்க, விடாதீங்க. கையை தட்டி வாங்கிக்கோ, கையை தட்டி வாங்கிக்கோ. விடாத, விடாத. இது உன் காலம். நீ சபை நடுவில் இருந்து, ஏய் ஏய் ஏய், சபை நடுவில் இருந்து நீ ஈட்டி எடுக்கிற காலம். ஒன்ன ஒன்ன ஒன்ன. Come on, come on, come on. Hallelujah. Rachel இங்க வா. ரிகந்தரலபா, உடகந்தரலபா, ரெகந்தரேம கந்தரலபா. Pray, 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 pray.
விடாதீங்க 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 விடாதீங்க. தங்கச்சி விட்டுறாத, தங்கச்சி விட்டுறாத, தங்கச்சி விட்டுறாத, சிஸ்டர் விட்டுறாதீங்க. இது உங்க நேரம், இது உங்க நேரம். விட்டுறாது விட்டுறாது. ஏய், சிலர் ஆவியானவர் உங்க தள்ளி கொண்டிருக்கிறா. மேல இருக்கிற சில பேரோட ஆவியானவர் பேசுறா. ஓடிவா ஓடிவா ஓடிவா. ஏய், குதி குதி, வா வா. இது உன் காலம், இது உன் காலம். விடாத 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 விடாத. அக்கினி பிளம்பு, அக்கினி தலை, தீ கொளுத்துறா, தீ கொளுத்துறா. Glory, glory. இனி அமைதியா இருந்த அமைதியான காலம் அல்ல. After this all night prayer, இந்த முழு இரவு ஜெபத்துக்கு பின்பாக ஒரு சேனை, ஒரு சேனை உடக்கந்தரலவா, ஏரக்கந்தரலவா, ஒரு சேனை. சேனை மகிமை 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 மகிமை. ஏ, பலிபீடத்தில் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அது கட்டளையின் பிரகாரம் ஊனம் இல்லாமல் நீ படைத்த உடனே மகிமை வெளிப்பட்டது. மகிமை. விடாதீங்க விடாதீங்க. கையளவு மேகம் தமிழ்நாடு பார்த்து விட்டது. இனி பெருமழைதா, இனி பெருமழைதா. ஏ, இனி பெருமழை. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. வாங்க வாங்க வாங்க. வாங்க, விட்டுறாத, அடம்புடி, போராடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சில உங்க பிள்ளைகளை கர்த்தருக்காகவே ஒப்பு கொடுக்கிற சிலருடைய ஆவி எனக்குள்ள போராடுகிறது. ஏய், என் பிள்ளைய நான் ஆண்டவருக்கு தர்றேன், என் பிள்ளை கர்த்தருக்கு, அப்படி சொல்றவங்களை சிலரை கர்த்தர் பார்க்கிறா. கையை வைத்து என் பிள்ளை கர்த்தருக்குன்னு சொல்றவங்க மேல இப்போ இப்போ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம். கமா, ஒரு 5 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய மகிமை மீண்டும் தேவை. இப்போ இப்போ நான் சொல்றேன், ஒரு சின்ன வேர் தான், ஒரு சின்ன வேர் தான் அது கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றியது. ஒரு சின்ன உப்பு தான், ஒரு சின்ன உப்பு தான், ஒரு சின்ன வெளிச்சம் தான் இருளை மாற்றியது. இந்த இரவு முன்னாடி வந்த சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறா, நீ தாக்கத்தை உண்டாக்குகிறாய், நீ தாக்கத்தை உண்டாக்குகிறாய். சின்னதுதான், ஆனா தாக்கம் தாக்கம் தாக்கம். கடைசிகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசிகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, ஆவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, நதியாய்
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமரனுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினே ஒரு சேனையை நான் காண்கிறேன், ஆகாரம் தந்திடுமே, தரிசனம் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக அக்கினியாய் இறங்கிடுமே. நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, சீனாய் மலை மேலே ஒரு ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுவே. சீனாய் மலை மேலே ஒரு ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, கர்த்தர் தேவனுக்கு முன்பாக நிற்கிற, எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷியாக, ஒரு மனுஷனாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் முன்னால் வந்தவங்க மாத்திரம் இல்லை, கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அக்னியாய் மாற்றப் போகிறார். கர்த்தர் நம்மை சேனையாக மாற்றுகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் தெருவில் என்ன ஒரு சேனையாக நிப்பாட்டு ஆண்டவரே, என் வீட்டில் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிற மகளாய் மாற்று ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய ஊரில் என்னை மாற்று, என் பட்டணத்தில் என்னை மாற்றும். கைகளை உயர்த்தி, இயேசுவே நான் ஏதோ வந்துட்டு உண்மை ஏமாத்துகிற ஒரு ஆள் அல்லப்பா, நீர் என்னை தெரிந்து கொள்ளுகிறீர். கை உயர்த்தி, நீர் என்னை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுகிறீர். இன்றைக்கு நீர் என்னை பிரித்தெடுக்கிறீர். இன்றைக்கு நீர் என்னை அழைக்கிறீர். வேறு ஒன்றுக்கும் அல்ல, உமக்கு முன்பாக நிற்கிற மகளாக என் முழு குடும்பத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேனப்பா. என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோட உண்மையாய் அர்ப்பணிக்கிறேனப்பா. என்னுடைய வெதுவெதுப்பை எடுத்து போடும். எல்லாரும் கேளுங்க, என் வெதுவெதுப்பை எடுத்து போடும். எனக்குள்ள ஒரு அக்கினியை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள உம்முடைய ஆவியை உண்மையாக ஊற்றி உம்முடைய பலத்தால் நிற்க உதவி செய்யும். ஒரு ஜெப ஆவியை எனக்குள்ள ஊற்றிவிடும். இரவு ஜெபிக்கிற ஜெபங்களை தாரும். காலையில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபங்களை தாரும். உபவாசிக்கிற ஒரு ஆவியை எனக்குள்ளே தாரும். ஒரு ஜெப ஆவியை எனக்குள்ள ஊற்றி என்னை மாற்றிவிடும் ஆண்டவரே. கைவேற்றி என்னை மாற்றிவிடும். இன்றைக்கு
எங்களை மாற்றிவிடும் ஆண்டவரே. இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக எங்களை எழுப்பிவிடும் ஆண்டவரே. எங்களை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறீர், எங்களை தட்டி எழுப்புகிறீர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவியை இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பால்கனியில் கீழே இருக்கிற எல்லா வாலிபர்களும் நல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். உன் ஜெப நேரத்தை அதிகப்படுத்து. உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு 100 அர்ப்பணி. கர்த்தர் இன்றைக்கு உன்னை பிரித்தெடுக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார். அருமையான தாயே, உன்னை குடும்பத்தில் உன்னை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். உன் வாழ்க்கையில் வேற ஒரு லட்சியம் உனக்கு இல்லை. அவருக்காகவே வாழ கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு அவருடைய சொந்த பிள்ளையாக உன்னை முத்திரை போட்டு உன்னை ஜெபிக்க வைக்கிறார். எல்லாரும் கை வைத்து அப்படிப்பட்ட அனுபவங்களை எங்களுக்கு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பிரித்தெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மாற்றி விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது என்பதை விசுவாசிக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். ஆமேன், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். பின்னும் கர்த்தருக்கு முன்பாக, எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறத நீ விட்டுறவே கூடாது. பின்னும் கர்த்தருக்கு முன்பாக கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ப்ளீஸ் ப்ளீஸ். முன்னாடி வந்தவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் சொல்லணும். உங்களை வீடியோ எடுத்திருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. எழும்பணும். அல்லேலூயா. ப்ளீஸ் ப்ளீஸ் வேகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறா வேதம் கூறும், வார்த்தை யாவும் நிறைவேறும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஐந்து கண்டம் தனிலாளும் ஆட்சியாவும் மற்று போகும். இருள் சூழும், இடி முழங்கும், கூச்சல் கேட்கும், கண்ணி சிந்தும், துயர் கூட்டம், சுத்த உள்ளம், சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.